அனைவருக்கும் வணக்கம் தோஸ்தும், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவா த யூனிமேர். என்னடா உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதாவது ஜிவாவோட ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மினி விளாக் போட்டல, அதோட பார்ட் 2 தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவா வந்து செகண்ட் ரவுண்ட், அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டியை தான் உட்காந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஏதாச்சும் கொடுத்து அனுப்பணுமே, ப்ராப்பர்ட்டிக்கு அடிஷ்னல் மார்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த பிளக்கார்ட் செய்கிற ஐடியா வந்து எனக்கு நாளைக்கு காம்படிஷனாக இன்றைக்கி தான் தோணுச்சு. ஸோ நைட்டுக்கு மேலே உட்காந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு காலையில் எழுந்துச்சி பார்த்தா நல்லாவே வந்திருந்தது. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 6-8 மணிக்கெலாம் ஸ்கூலில் இருக்கணும், கிளம்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவசரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா லஞ்ச் மாதிரி கொடுத்தமிச்சா அவள் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாள். நான் ஊட்டி விட்டால் மட்டும்தான் அவள் சாப்பிடுவா. ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவள் சாப்பிட்ருவா. ஸோ போயிட்டு கிச்சனில் பார்த்தா இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு மட்டன் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜ்லேருந்து. எப்போவுமே நான் வந்து மட்டன் வாங்கிட்டு வரும்போது அதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருவேன், இந்த பாஸ்தா அப்புறம் சேமியாலாம் செய்கிறதுக்காக. ஸோ அவளுக்கு பாஸ்தா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் வயிறு ஃபில்லிங்காக போனால் தான் நல்லா பண்ணுவாள். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃபில்லிங்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் கொடுத்துருவேன். ஸோ சைட் பை சைடில் அவளுக்கு ஹாட் வாட்டரும் வச்சாச்சு. வின்டர் ஸ்டார்ட் ஆனாலே நான் ஹாட் வாட்டர் வச்சு கொடுத்துட்றது. என்ன ஹாட் வாட்டர் வச்சாலும் கோல்டு பிடிக்கிறது தான். ஸோ ஜிவா எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு அந்த ப்ளக்கார்டை வச்சு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தாச்சு. அவளை குளிப்பாட்டியும் ரெடி பண்ணியாச்சு. வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வெயிலே தான் நான் தலை காய வச்சேன். தலை காய வைக்கிறதுங்கிறது பெரிய டாஸ்க்கு தான். என்னானாலும் சரி ஃபேன் காற்றுல காய வைப்பேனே தவிர அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஹேர் ட்ரையர் அதை மட்டும் நான் ட்ரையே பண்ண மாட்டேன், கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் அவள் பாஸ்தா வேண்டாம் சேமியா கேட்டதெல்லாம் நான் சேமியாவே செஞ்சு கொடுத்துட்டேன். செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் அவள் கிளம்பியாச்சு. ஸோ ஜிவா இப்போ எல்கேஜி படிக்கிறாங்க. இதுதான் அவங்க ஃபஸ்ட்டு காம்படிஷன். நாங்கள் இல்லாமல் இன்னொரு ஸ்கூலுக்கு 1 hour ட்ராவல் பண்ணி போகிறது. ஸோ பஸ் ஏறி போனதுக்கப்புறம் எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டேன், அவள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது, அவள் சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்னொரு மினி விளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.